ஓம் எனும் ஆன்மீகம் சேனல் மூலமாக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஆன்மீக கதை என்னவென்றால் சபரிமலை ஐயப்பனை பற்றியதுதான். ஏனென்றால் இந்த மாதம் கார்த்திகை மாதம். இந்த மாதம் முழுவதும் ஐயப்பனுடைய சரணத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் மகர ஜோதி வரை, அதாவது ஜனவரி மாதம் மகர ஜோதி நடைபெறும். அதுவரை ஐயப்பனுடைய திருநாமத்தை நாம் தினம்தோறும் சொல்லி வர வேண்டும். சபரிமலைக்கு செல்லும் அன்பர்கள் அனைவரும் இந்த மாதம் 48 நாட்கள் கடுமையான விரத முறையை மேற்கொள்ள வேண்டும். உடல் தூய்மை, மன தூய்மை, உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை மிகவும் சிறப்பாக செய்ய வேண்டும். 48 நாள் கடுமையான விரதம் இருந்து செல்பவர்களுக்கு எல்லாம் வல்ல சபரிமலை சாஸ்தாவின் அருள் கிடைக்கும் என்பது திண்ணம். சபரிமலை ஐயப்பனுடைய ஸ்லோகத்தை, அதாவது 18 படி சரணத்தை காலை, மாலை, மதியம், இரவு 4 வேளைகளிலும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து சொல்லி கொண்டு வந்தால் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மறையும், நல்லவைகள் பிறக்கும், மன தூய்மை அடையும், உடலில் வியாதி வராது. எந்த நேரம் சபரிமலை ஐயப்பனுடைய பற்றிய நினைவுகளே இருந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 2 மாதம் 3 மாதம் மட்டும் வணங்கக்கூடிய கடவுளாக நம்மளுக்கு சபரிமலை ஐயப்பன் வருகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா கடவுளை காட்டிலும் அவர் தோன்றிய விதமே வேறு. அந்த ஐயப்பனுடைய சரணம் சொல்ல சொல்ல நம் வாழ்க்கையில் அனைத்தும் கஷ்டங்களும் நீங்கி நமக்கு எல்லா வல்ல நன்மைகளும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெறுவோம். ஆகையினால் அன்பர்கள் அனைவரும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் சபரிமலை சாஸ்தாவின் அருளை பெறுவதற்கு தினந்தோறும் 18 படி சரணத்தை சொல்லி எல்லாம் வல்ல இறைவனாகிய சபரிமலை ஐயப்பனின் அருளை பெற வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாகிய சபரிமலை ஐயப்பனுடைய சிறிய வரலாற்றை மட்டும் இப்போது உங்கள் முன் தெரிவிக்கிறேன். அரியும் சிவனும் இணைந்து ஒன்றாகி உருவானவர்தான் சபரிமலை ஐயப்பன். அந்த ஐயப்பனை அரியும் சிவனும் சேர்ந்து ஒன்றாகி உருவாக்கிய பிறகு ஒரு ராஜாவிடம் அந்த குழந்தையை கொடுத்து விடுகிறார்கள். அந்த ராஜா குழந்தையை அவர் மனைவியிடம் கொடுத்து வளர்க்க சொல்கிறார். அதன்படி அந்த குழந்தை சிறப்பாக வளர்க்கப்படுகிறது. ஆனால் மகாராணி மனதிற்குள் அந்த குழந்தையை வளர்க்கும்போது அந்த குழந்தையின் மீது அவருக்கு அவ்வளவாக அன்பு பாசம் இல்லை. எப்படியாவது இந்த குழந்தையை வெளியில் அனுப்பிவிட்டு நம்முடைய குழந்தையைத்தான் இந்த அரியணையில் ஏற்ற வேண்டும் என்ற மிகுந்த துடிப்போடு இருக்கிறார் மகாராணியார். அதனால் அவர் யோசிக்கிறார், எப்படி இவரை வெளியே அனுப்புவது, இந்த குழந்தையை வெளியே அனுப்புவது, இதற்கு 10 வயது ஆகிவிட்டது என்று மகாராணி பல்வேறு விதமாக யோசித்து வரும் வேளையில் மந்திரியார் ஒரு ஐடியாவை மகாராணிக்கு சொல்கிறார். அதாவது உங்களுக்கு தலைவலின்னு சொல்லுங்கள். தலைவலின்னு சொன்னீங்கன்னா உடனே மருந்து வாங்கிட்டு வர, எனக்கு தேவையான மருந்து இங்கே கிடையாது, அது காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே காட்டுக்குள்ளே போனீங்கன்னா புளி வரும், அந்த புளிகிட்ட இருக்கக்கூடிய பாலை எனக்கு தெளித்தாதான், அதை குடித்தாதான் எனக்கு தலைவலி நீங்கும்னு அந்த பையன்கிட்ட பாலகன்ட்ட சொல்லுங்கிறார். உடனே அந்த தாயார் ஒன்று தலைவலி இருக்குதுன்னு சொல்லி குழந்தையை கூப்பிட்டு சொல்கிறார். என்ன வேணுமான்னு அந்த குழந்தை கேட்குறது. எனக்கு தலைவலி நிற்கணும்னா புளியோடைய பாலை கொண்டு கொடுத்தாதான் எனக்கு தலைவலி நிற்கும் அப்படிங்கிறார். உடனே அவரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த காட்டுக்குள்ளே போகிறார். எழுத்தாப்புல புளி வருது. புளியை பார்த்தோன்னே அவர் கூப்பிட்றார். ஐயப்பன் கூப்பிட்டோடனே இந்த புளி அவரோடையே வந்துடுது. நேராக நாட்டுக்குள்ளே புளியை அடிச்சு வந்தோடனே ஜனங்கள்லாம் பதறி அடிச்சுன்னு ஓடுறாங்க. மகாராணியார் பதறி போயிடுறாங்க. ஐயோ என்னது, நான் புளிப்பால் கேட்டால் நீ புளியோடே வந்து நிற்கிற, இன்னும் இப்படி ஒரு சக்தி வாய்ந்தவராக இருக்கு, ஐயோ மன்னிச்சிருப்பா, நான் உன்னோட சக்தி தெரியாமல் அருமை தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா, எனக்கு தலைவலி இல்லை, நான் பொய்யா சொன்னேன்னு சொல்கிறார். ஆகா, தாயாரே நம்ம ஏமாற்றி விட்டாரே அப்படின்னு மனம் உடைந்து போனார். சபரிமலை ஐயப்பன் அந்த புலியின் மேலே ஏறி நேராக மலைக்கு போகிறார். அவர் வீட்டில் இருக்கிற மலையை போகிறதுக்கு முன்னால் அவர் தந்தையார் சொல்கிறார், எங்கப்பா கிளம்பிட்டா அப்படிங்கிற. இல்லை, இனிமேல் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா உலகத்தில் எல்லாரும் நம்புறது தாயாரை தான். அப்பேற்பட்ட தாயாரே நம்மளை ஏமாத்துறாங்கிறப்ப நம்ம இருக்கக்கூடாது. அதனால் நான் மலைக்கு போய் உட்காந்துக்க போகிறேன், அங்கே போய் மக்களுக்கு அருள் பாலிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இருப்பா, நானே உனக்கு ஒரு மலையை உருவாக்கி தரேன், அந்த மலைக்கு பேர் சபரிமலை, அந்த மலையில் போய் நீ உட்காந்து பக்தர்களுக்கு அருள் கொடு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவே ஒரு மலையை உருவாக்கி தரார். அந்த மலைக்கு பேர் சபரிமலைன்னு பேர். அங்கே போய் அவர் சபரிமலை சாஸ்தாவை ஐயப்பனா அங்கே போய் அருள் பாலித்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக அவர் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். அவர் உட்கார்ந்துருக்கிற விதமே அது ஒரு தியானம் பண்ணுற விதம், அது ஒரு யோகா பண்ணுற விதத்தில் அவர் உட்கார்ந்துருக்கார். அதன்படி அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர் எல்லா வகையிலும்
உதவி செய்து நாடே அவரை உலகமே அவரை வணங்கக்கூடிய அளவுக்கு அவர் சக்தி பிரபாவம் எடுக்கிறார். அப்பேற்பட்ட மிகப்பெரிய தெய்வமாகிய சபரிமலை சாஸ்தாவினுடைய வரலாறை ஒரு சில வரிகள் சொன்னேன். சபரிமலை ஐயப்பனுடைய அருளை எல்லோரும் பெற்று வாழ்க்கையில் எல்லா வளமும் நலவும் பெற வேண்டுமென்று ஐயப்பனை பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு முறை ஓம் எனும் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.